எஸ், ஃபைனலி 26 பிறந்தாச்சு. இன்றைக்கி ஜான்வரி 1st. நான் இதை ரெக்கார்ட் பண்ணும்போது நைட்டு 12:07. பையன் வெளியே பட்டாசுலாம் வெடிக்கிறானுங்க, கேட்குதா? சரி, ஓகே. நியூ இயர் பிறந்தாச்சு. எப்படி சொல்கிறதுனா, நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் கைஸ் 2026. ஓகே, பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டிசம்பர் 31st, அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி சொல்கிறது, இந்த வருஷம் நான் 25 நான் எப்படி கிராஸ் பண்ணேன்னு தெரியாமல் எப்படியோ நம்ம கடந்து வந்துட்டோம். அதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது, ஏகப்பட்ட அடி சிக்கல் பிரச்சனை ஏகப்பட்டதெல்லாம் மண்டையில் ஓடிட்டே இருந்தது. பட் இப்போது கொஞ்ச நேரம் அந்த டிசம்பர் 31st 2025 முடிஞ்சதுக்கு அப்புறமா 26 ஆரம்பித்து இப்போ Jan 1st 12, 8, 9 டைமில் எப்படி சொல்கிறது, ரொம்ப கலகலப்பாக இருக்கேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கே தெரியுது, நான் கொஞ்சம் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். இந்த வருஷமே இன்னும் ஆரம்பிக்கல. லைக் இப்போ இதே எக்ஸைட்மெண்ட், இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நீங்கள் எல்லாருமே இந்த இயர் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு உங்கள் லைஃப் ஒரு ஸ்டெப் மேலே டெவலப் ஆகிறதுக்காக, ஒரு ஸ்டெப் அப்கிரேட் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஐ விஷ் காட் to shower all his blessings to each and every single person of you guys. முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் இயர் எதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணீங்க, உங்கள் லைஃப்பில் பண்ண மிஸ்டேக்ஸ், அதில் இந்த லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த தப்பெல்லாம் மாதிரி திரும்ப திரும்ப பண்ணாமல், அதுக்காக தப்பு யாரும் தெரிஞ்சு பண்ணுறதில்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணி அதை பற்றி அனலைஸ் பண்ணி அதை சம்மந்தப்பட்டவங்க டிஸ்கஸ் பண்ணி டிசிஷன் எடுங்க. அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். அண்ட் இந்த வருஷம் எல்லாருக்குமே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயராக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக நியூ இயர்க்கு எல்லாமே ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. லைக் எப்படி சொல்கிறது, நான் இனிமேல் இந்த மாதிரி இருப்பேன், இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இனிமேல் நான் இப்படி தான் இருப்பேன், இது செய்வேன், இது செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் லாஸ்ட் இயர் நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் ஒன்று ஞாபகம் இருக்குது, ஆனால் அதை நான் ஃபாலோ பண்ணல. ஐம் ஹானஸ்ட், ஓகேவா? பட் இந்த வருஷம் அதை நான் ரெசல்யூஷனாக எடுக்காமல் பர்சனலாக எனக்குள்ளே நான் அதை வச்சுக்கிட்டு, ஏன்னா நான் ரெசல்யூஷன் சொல்லி நான் எடுக்கிறத நான் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ நான் இதை ரெசல்யூஷன் அப்படின்னு எடுக்காமல் மனசுக்குள்ளே பர்சனலாக என்னோடய ஓன் டெவலப்மெண்ட்டுக்காக நான் எதுவுமே அதை ரெசல்யூஷன் கன்சிடர் பண்ணாமல் நான் அதை ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், என்னென்னு கேட்கலாம். ஸோ இந்த வருஷம் நான் எந்த ரெசல்யூஷனுமே எடுக்கலை. இட் இஸ் வாட் இட் இஸ் கைஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு விஷுவல்ஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஐ எம் ரியலி சாரி ஃபார் இட். டைம் கிடைச்சா நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த இயர் விஷுவல்ஸோட வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை ஷேர் பண்ணுங்கள். Convey my wishes to all your friends and family guys. Happy New Year. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னு எனக்கே தெரியல, ஆனால் ஷார்ட்ஸ் ரெகுலராக வந்துட்டுருக்கோம், அது எந்த டவுட்டும் இல்லை. டெய்லி ஒரு ஷார்ட் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிவிடுவேன், அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ until then, see you soon guys. Be safe, be happy. Once again, wish you all a happy new year 2026. Until then,